வணக்கம். நான் உங்கள் நான்சி கோமகன். கதை கேட்கலாமா? அப்போ வாங்க. ஒரு நாள் யமதர்மராஜா ஒரு மனுஷனோட வீட்டுக்கு போனாராம். அவனோட உயிரை எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி யமதர்மராஜா சொன்னாராம். அதுக்கு அந்த மனுஷன் சொன்னானா, ஐயையோ, நான் உங்க கூட வரமாட்டேன், எனக்கு செய்ய வேண்டிய வேலைகள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னானா. அதுக்கு யமதர்மராஜா சொன்னாரா, இன்றைக்கான பெயர் பட்டியல்ல உன்னோட பேர் தான் முதல்ல இருக்கு, நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இந்த மனுஷன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு யமதர்மராஜா கூட வர்றதுக்கு சம்மதம் சொன்னானாமா. ஆனா என் கையால உங்களுக்கு ஒரு காஃபி போட்டு தரேன், அந்த காஃபியை குடிச்சிட்டு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னானா. யமதர்மராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாமா. இது வரைக்கும் யாருமே எனக்கு ஒரு காஃபி கூட போட்டு கொடுத்தது இல்லை, ஆனா நீ காஃபி எல்லாம் போட்டு தரையே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். இந்த மனுஷன் என்ன பண்ணானா, யமதர்மராஜாவுக்கு போட்ட காஃபியில தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்டானா. இதை குடிச்ச யமதர்மராஜா நல்லா அசந்து தூங்கிட்டாராமா. உடனே இந்த மனுஷன் என்ன பண்ணாராம், யமதர்மராஜா கொண்டு வந்திருந்த புத்தகத்துல இருந்த பெயர் பட்டியல்ல முதல்ல இருந்த அவனோட பெயரை நீக்கிட்டு கடைசியில கொண்டு வந்து சேர்த்துட்டானாமா. நல்லா ரொம்ப நேரம் தூங்கி எழுந்துச்ச யமதர்மராஜா எழுந்து அந்த மனுஷனை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியோட சொன்னாராம், இது வரைக்கும் இந்த மாதிரி என்னை யாரும் உபசரிச்சதும் இல்லை, இந்த மாதிரியான ஒரு சூப்பரான காஃபியை நான் குடிச்சதும் இல்லை, இந்த காஃபி குடிச்சதும் நான் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டேன், உனக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு நன்றி கடனா நான் உனக்கு ஒன்று செய்யணும்னு ஆசைப்படுறேன். பெயர் பட்டியல்ல முதல் வரிசையிலிருந்து உயிர் எடுக்கிறது தான் எனக்கான வேலை. ஆனா இன்னைக்கு நான் உனக்காக என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இந்த பட்டியல்ல கடைசியில இருந்து நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இந்த மனுஷன் மயக்கம் போட்டு விழுந்துட்டானாம். இதுதான் என்ன நடக்கணும் அப்படின்னு இருக்குதோ அது நடந்துதான் தீரும்.